அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். பொதுவாகவே ஜாதகத்தில் திருமணம் அப்படின்னு பார்க்கணுன்னா 7ஆம் பாவகம், 7ஆம் பாவக அதிபதி காரகன் சுக்கிரன். இதை கவனிக்க வேண்டும். இப்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள். 13/11/1992 8/3 PM கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம். கவனிங்க. 7ல் ராகு. லக்கணம் வந்து ரிஷப லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ரிஷப லக்கணத்துக்கு 7ல் ராகு. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிற செவ்வாய் நீசம். அந்த நீசமான செவ்வாய் எந்த வகையிலையுமே நீச்சபங்கம் ஆகவே இல்லை. 7ல் நீசமாகி சனியின் 7ஆம் பார்வை. இப்போ 7ஆம் பாவகம் கட்டு, 7ஆம் அதிபதி நீசமாகி சனியும் பார்த்து திருமணத்திற்கு காரகனான சுக்கிரன் 8ல் மறைவு. அப்போது இந்த பொண்ணுக்கு குருதசை நடந்துட்டு வந்துருக்குது. குருதசை சுக்கிரவத்தி. அந்த குருதசை சுக்கிரவத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017லேருந்து 2020 வரைக்கும் அந்த குருதசை சுக்கிரவத்தியில் தான் திருமணம் ஆகியிருக்குது. அதே குருதசை சுக்கிரவத்தியில் வாழ்க்கை துணைவர் இறந்து விட்டார். பொதுவாக ஒரு அசம்பாவிதனம் நடக்கணும்னா 6ஆம் அதிபதி தசை, 6ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசை, 8ஆம் அதிபதி தசை, 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற கிரகத்தோட தசை, அதே மாதிரி 12ஆம் பாவம். இந்த 6, 8, 12ங்கிறது அசுவஸ்தான்னு சொல்கிறது. இப்போ குருதசையில் சுக்கிரவத்தியில் கல்யாணம் ஆகி அதே குருதசை சுக்கிரவத்தியில் வாழ்க்கை துணைவர் இறந்துட்டாருன்னா பாருங்கள், ரிஷப லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை குருதசை. 8ஆம் 8 குருதசையில் 8ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிர புத்தியில் திருமணமாகி பிரச்சனையும் ஆகிருக்குது. லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னுடைய 7ஆம் பார்வையில் 11ஆம் வீட்டோட தொடர்பு உள்ளது. இப்போது 11ஆம் வீட்டு பலன் அப்படிங்கிறது குரு 16 வருஷத்தில் ஒரு 8 வருஷம் 11ஆம் வீட்டு பலனுமே, இன்னொரு 8 வருஷம் 8ஆம் வீட்டு பலனும் செய்யும். சரியாக அந்த குருதசை சுக்கிரவத்தி வரும்போது குருதசையின் 16 வருஷத்தில் பாதி வருஷம் கழிஞ்சிருச்சு. 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 8வது வருஷம் 8 வருஷத்துக்கு இந்த குரு 8ஆம் பாவகத்தை இயக்க போகுது. கரெக்டாக குருதசை வந்து 8 வருஷம் கழிச்சு 8ஆம் பாவகம் வேலை செஞ்சதுனால 8ஆம் அதிபதியான குருதசையில் 8ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரபுத்தியில் வாழ்க்கை துணைவர் மரணம். 7ஆம் பாவக அதிபதி கெட்டு போச்சு. இன்னைக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகம். 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தை தொடர்பு ஓடுறதுனால கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் நடக்கும். ஒன்று கவனிச்சிங்கன்னா, இந்த பொண்ணுக்கு குருதசை முடிகிற வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தால் சிறப்பு. 25/9/2025 வரைக்கும் குருதசை நடந்திருக்குது. இப்போ 2025க்கு அப்புறம் திருமணமாக இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுது. இப்போ 2025ன்னா அந்த பொண்ணு பிறந்தது 92ல் பிறந்திருக்குது. ஒரு 33 வயசுல தான் இந்த மாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும். லக்கண அவயோக திசை முடிஞ்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணி வச்சுருக்கலாம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த 7ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் கெட்டதுனால தான். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. வேத ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.